எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ ஒரு விஷயம் ரொம்ப சூடா பேசப்பட்டு வருது. அதுதான் திமுகவோட ஒரு புது எலெக்ஷன் வாக்குறுதி. ஆமாங்க, இல்லறத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன். இந்த அறிவிப்பை பத்தி தான் நாம இப்போ முழுசா அலச போறோம். வாங்க பார்க்கலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். நிறைய பேர் மனசுல இந்த கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. உங்க குடும்பத்துக்கு 8000 ரூபாய் கூப்பனா? அப்போ இந்த புது வாக்குறுதிக்கு உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, முதல்ல முக்கியமான இந்த அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னு கரெக்டா பாத்துருவோம். இந்த வாக்குறுதியோட மையமே இந்த நம்பர் தான், 8000 ரூபாய். ஆமா, தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கு ஒரே ஒரு முறை ஒரு கூப்பன் கொடுப்பாங்களாம். அதோட மதிப்பு 8000 ரூபாய். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். இது உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வர்ற காசு கிடையாது. இது வெறும் கூப்பான் தான். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கிக்கிறதுக்கு மட்டும்தான். அப்போ அந்த கூப்பனை வச்சு என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. உதாரணமா வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்ஸி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ், இந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக்கலாம். அடுத்ததா ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த கூப்பன் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதுக்கான தகுதி விதிகள் என்னென்ன? இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா, தகுதியுள்ள இல்லறத்தரசிகள். அதாவது எல்லாருக்கும் இது கிடைக்காது. இதுக்கு சில குறிப்பிட்ட விதிகள் இருக்கு. ஏற்கனவே ஒரு திட்டம் இருந்துச்சு இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதோட விதிகளும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த விதிகள் என்னன்னு பார்த்தா, உங்க குடும்பத்தோட ஒரு வருஷ வருமானம் 4 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இருக்கணும். அதாவது மாசத்துக்கு ஒரு 33,000 ரூபாய்க்கு குறைவா இருக்கணும். ரொம்ப முக்கியமா நீங்க இன்கம் டேக்ஸ் கற்றவரா இருக்கவே கூடாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மகளிர் உரிமை தொகை திட்டம், அதாவது மாசம் 1000 ரூபாய் திட்டம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த திட்டத்துக்கும் ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா போன தடவை அந்த 1000 ரூபாய் திட்டத்துல தகுதி இருந்தும் சில பேருக்கு கிடைக்காம போச்சு இல்லையா? அந்த மாதிரி விடுபட்டவங்களையும் இந்த முறை சேர்க்க முயற்சி செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. சரி, தகுதியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் இந்த கூப்பனை எப்படி பயன்படுத்துவாங்க? அதோட ப்ராசஸ் என்ன? வாங்க பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸ் தான். முதல்ல நீங்க வாங்க நினைக்கிற பொருள, அதாவது ஒரு டிவிய செலக்ட் பண்றீங்க. ரெண்டாவது, கடையில உங்க 8000 ரூபாய் கூப்பனை காட்டுறீங்க. மூணாவதா, பொருளோட மொத்த விலையிலிருந்து இந்த கூப்பன் மதிப்பை கழிச்சிடுவாங்க. கடைசியா மீதி இருக்கிற பணத்தை மட்டும் நீங்க கொடுத்தா போதும். இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வாங்க ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். நீங்க ஒரு 12,000 ரூபாய் மதிப்புள்ள வாஷிங் மிஷின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, வாஷிங் மிஷினோட விலை 12,000 ரூபாய். அதிலிருந்து திமுக கூப்பனோட மதிப்பு, அதாவது 8000 கழிக்கப்படுது. அப்போ கடைசியா நீங்க உங்க கையில இருந்து கொடுக்க வேண்டிய தொகை வெறும் 4,000 ரூபாய் மட்டும்தான். இதுல இன்னொரு சூப்பரான விஷயமும் இருக்கு. உங்க சேமிப்பை இன்னும் அதிகப்படுத்தலாம். எப்படின்னா, உங்க வீட்ல இருக்கிற பழைய வீட்டு உபயோகப் பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு பழைய டிவிக்கோ ஃப்ரிட்ஜுக்கோ ஒரு 5000 மதிப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு 5000 ரூபாய் பிளஸ் இந்த கூப்பன் 8000 ரூபாய். ஆக மொத்தம் உங்களுக்கு 13,000 ரூபாய் மதிப்பு கிடைக்கும். இதை வச்சு நீங்க இன்னும் நல்ல தரமான ஒரு பொருளை வாங்க முடியும் இல்லையா? சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா ஏன் இந்த அறிவிப்பு இப்ப வரணும்? இந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த வாக்குறுதி கொடுக்கறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? வாங்க கொஞ்சம் பெரிய படமா இதை பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க. 2021 தேர்தல்ல எல்லா இல்லத்தரசிகளுக்கும் மாசம் 1000 ரூபாய் கொடுப்போன்னு திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க. தேர்தலுக்கு அப்புறம் அந்த திட்டம் வந்தது, ஆனா ரொம்ப கடுமையான விதிகளோட. அதனால பல குடும்பங்களுக்கு அது கிடைக்கல. இப்போ 2026 தேர்தலை நோக்கி போகும்போது தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கு இந்த புதிய 8000 ரூபாய் கூப்பன் வாக்குறுதிய அறிவிச்சிருக்காங்க. இதுல ஒரு பேட்டர்ன் தெரியுதா? திமுக மட்டும் இந்த மாதிரி அறிவிக்கல. இது ஒரு பெரிய போட்டியாவே மாறியிருக்கு. அதிமுக பாத்தீங்கன்னா 10,000 ரொக்கம் கூடவே மாசம் 2,000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தவகா மாசம் 2,500 தரதா சொல்றாங்க. சோ இது ஒரு பெரிய வாக்குறுதி போட்டியாவே இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற வியூகம் ரொம்ப தெளிவு. 2021 தேர்தல்ல பெண் வாக்காளர்களோட பங்கு ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. அதனால இப்போ எல்லா கட்சிகளோட இலக்குமே பெண் வாக்குகளை கவர்றதுதான். இது நம்மள கடைசி பகுதிக்கு கொண்டு வருது. அதாவது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கும் நிஜமான யதார்த்தத்துக்கும் இடையில இருக்கிற இடைவெளி. இன்னும் என்னென்ன கேள்விகள் பாக்கி இருக்கு? பொதுமக்கள் மத்தியில ஒரு பேச்சு இருக்கு. அது என்னன்னா, போன தேர்தல்ல கடன் தள்ளுபடி செய்யறதா சொன்னாங்க, ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் விதிகளை மாத்திட்டாங்க. இந்த முறையாவது அது மாறாதா அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. யதார்த்தத்துல சில முக்கியமான நிபந்தனைகள் இருக்கு.
முதல்ல 2026 தேர்தல்ல திமுக ஜெயிச்சா மட்டும்தான் இந்த வாக்குறுதி நடைமுறைக்கு வரும். ரெண்டாவது, தகுதிக்கான முழுமையான விரிவான விதிகள் தேர்தலுக்கு அப்புறம்தான் வெளியாகும். மூணாவதா, இது எப்போலிருந்து அமலுக்கு வரும்னு எந்த தேதியும் சொல்லல. கடைசியா போன முறை மாதிரி தேர்தலுக்கு பிறகு விதிகள் இன்னும் கடுமையாகுமாங்கிறது தான் எல்லார் மனசுலயும் இருக்கிற பெரிய கேள்வி. அப்போ இது உண்மையிலேயே குடும்பங்களுக்கு உதவக்கூடிய ஒரு திட்டமா, இல்ல தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த வியூகமா, இல்ல ஒருவேளை ரெண்டுமேவா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?